பிள்ளைகள் எப்படி ஆக்கிடுறாங்கன்னா இந்த பேரப்புள்ள இருக்குது அதனால் இருக்குது ஒரு கணவன் மனைவி அணைத்துக்கொள்ள ஒரு முத்தமிட ஒரு தனிமையில இருக்க இந்த அதாவது கணவன் மனைவியே இல்லை அந்த லிஸ்ட்ல எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி விளங்கிட்டா கொள்ளு பாட்டன் விளங்கிட்டா கொள்ளு பூட்டி என்ற லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்த்து அதெல்லாம் இருக்கிறது ஒரு லிஸ்டுக்கு ஆக்கின பின்னால இவங்க ரெண்டு பேரால உடல் ரீதியான அந்த இணைப்பு இல்லாம போயிடும். உள ரீதியான என்ன பிரச்சனை உண்டாக்குது? வேற கணவன் மனைவி சண்டை அதிகரிக்கும். அவங்களுக்கு ஒரு 50 வயசு, மனைவிக்கு ஒரு 40, சரியான சண்டை ரெண்டு பேருக்கு கிடையாது. என்ன காரணம்டா கணவனுடைய தேவை மனைவியில ஒன்று இருக்குது, மனைவியுடைய தேவை கணவன்ல ஒன்று இருக்குது. இது ரெண்டு முடிய கட்டமாக வந்துருது. இவருக்கு உடல் ரீதியான தேவைகளும் ஆறுதல் ரீதியான தேவைகளுக்கும் அவ இல்லை, ஆறுதலுக்கும் இல்லை. உடல் ரீதியான தேவை மட்டும் இல்லை, ஆறுதலுக்கும் இல்லை. ஏன்னா அவங்க வேற ஒரு ரூம்ல வைக்கிறாங்க, வேற பிள்ளைகளோட தூங்குறாங்க, இவங்க ஒரு வேற ரூம்ல வைக்கிறாங்க. ஒண்டா தூங்கினா பிள்ளைகள் என்ன நினைக்கும் என்று பிள்ளைகளை இஸ்லாத்துல வளர்க்கல. அதுக்குரிய ரிசல்ட் அவர் தான் அனுபவிக்கிறார். சரியா? அது வேற சூழ்நிலை. அடுத்தது என்ன பிரச்சனைனா ஆறுதலும் இல்ல, உடல் ரீதியான அவருடைய தேவை நிறைவேற்றதுக்கும் இல்லை. இப்போ இவரும் பொருளாதாரம் செலவழிக்கிற லெவல்ல இல்ல, மகன் செலவழிக்கிறார். அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்த பின்னால என்ன நடக்குதுன்னா சண்டை, நிறைய பொருத்தமற்ற சண்டைகள் வருது. உண்ட கேட்டா லேட் ஆகினா சண்டை வருது, உண்ட பேசினா சண்டை வருது. என்ன காரணம்டா ஆணுக்கு இயல்பாகவே ஒரு ஆண் பெண்ணுடைய உணர்வுகள் சரியான முறையில தீர்க்கப்படாத ஒரு சந்தர்ப்பத்துல அது அவர்கள் சேர்ந்தே இருந்தாலும் சரியான முறையில தீர்க்கப்படலைன்னா சண்டை சும்மா வரும், பிரச்சனை சும்மா வரும். ரீசனே இருக்காது. என்னத்துக்கு சண்டை பிடிக்கிறோம்னு என்ன செய்யாது, ரீசன் இருக்காது. ஆனா சண்டைகள் என்ன செய்யும், உருவாகிட்டே இருக்கும். இதோட மார்க்கமின்மைகள், விளக்கமின்மைகள், சரியான சூழலின்மைகள், இஸ்லாமின்மைகள், பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் கலந்துட்டேன்னு ஜாதத்தீன பில்லத்து என்ன களிமண்ணுக்கு ஈரம் கூடிருமுன்னுவாங்க. சரி, அரபுல அந்த மாதிரியான என்ன ஒரு இறுக்கமான ஒரு தன்மை என்ன செஞ்சிடும், இது என்ன அதாவது ஏற்படுத்தி விடும். அப்போ சண்டை நீங்க பார்க்கலாம், 50-60 வயசு அடைஞ்ச பிறகு சண்டை ரெண்டு பேருக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் சண்டை, தடார்னு கேட்கும், ஏச்சி கேட்கும். கிட்ட போனாலே பாஞ்சி விழுவுறாரு, என்னன்னு தெரியல அப்படின்றது என்னன்னு தெரியும். சரியா? ஆனா அதை செய்யறதுக்கு இந்த சமுதாயத்தை ரெடி இல்லை. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாகவே இருக்கிறன்றது மிக சாத்தியமில்லாத ஒரு கட்டமாக பலருக்கு மாறிடுது. ஆனா ஒரு சில பாராட்டத்தக்க பெற்றோர் 60-70 வயசு 80 வயசு உண்டாத்தான் போவாங்க, உண்டாத்தான் வருவாங்க, உண்டாத்தான் இருப்பாங்க, உண்டாவே மிக மகிழ்ச்சியாக எதிர்கொள்வாங்க. சில வேளை அவர்கள் இந்த சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாதவர்களாக இருந்தாலும் கூட அவங்களுடைய கேரக்டர் என்ன செய்யும், அதுக்கு ஒத்து போயிருக்கும். அவங்களுடைய சூழ்நிலை ஒத்து போயிருக்கும். அவங்களுக்கு தனிமையை கொடுத்திருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு இது குறிப்பாக இந்த நல்ல படிச்ச சூழ்நிலையில உள்ளவங்களுக்கும் இது ஏற்படுது. மாஷா அல்லாஹ் சிறப்பான முறையில் அவங்க ஓகே அந்த அறிவை கொடுத்துடுறாங்க. என் ஹஸ்பண்ட் நான் தானே கவனிக்க, நான் தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு முறை அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சது, இணைச்சிருது. மார்க்கை இணைக்கணும் அல்லது ஒரு புரிதலாவது இணைக்கணும், கேரக்டராவது என்ன செய்யணும், இணைக்கணும். இந்த எப்படி இணைக்காத சூழ்நிலையில இரண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டைகளும் எரிஞ்சு விழக்கூடிய சூழ்நிலைகளும் நிறைய நடந்துட்டு இருக்கு. அப்போ முன்மாதிரி பாதிக்குது.